ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஒரு சந்தோஷம். ரவி ஒரு சின்ன டவுன்ல இருந்து சிட்டிக்கு வேலை தேடி வந்த பையன். அவன் கையில இருந்தது ஒரு சின்ன பேக் மட்டும்தான். ஜாப் இன்டர்வியூக்கு போகிறோம்னு ரொம்ப பயம், ரொம்ப டென்ஷன். ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வெயிட் பண்ணும்போது ஒரு பாட்டி அங்க இருந்தா. பாட்டி கிட்ட டிக்கெட் இல்ல. ட்ரெயின் எப்படி போகும்னு தெரியல. எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணல. ரவி பாட்டி கிட்ட போய், பாட்டி எங்க போகணும்னு கேட்டான். பாட்டி சொன்னா, என் பேராட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளை பார்க்க போகணும். ஆனா எனக்கு ஒன்னும் புரியல கண்ணா. ரவி தன்னோட டென்ஷன் எல்லாம் மறந்து பாட்டிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து கரெக்ட் பிளாட்ஃபார்முக்கு அழைச்சு போயிட்டான். ட்ரெயின் வரும் வரையும் பாட்டி கூட உட்கார்ந்து பேசினான். ட்ரெயின் வந்ததும் பாட்டி ரொம்ப சந்தோஷமா, உனக்கு நல்ல நடக்க வேண்டும்டான்னு மனசார ஆசிர்வாதம் பண்ணினான். ரவி ட்ரெயின்ல ஏறல. அவன் இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே இன்டர்வியூ ரிசல்ட் வந்தது. ரவி செலக்ட். HR சொன்னா, நீ நேத்து ஸ்டேஷன்ல ஹெல்ப் பண்ண பாட்டி எங்க கம்பெனி போர்ட் மெம்பரோட அம்மா. ரவிக்கு அப்ப புரிஞ்சது, நம்ம செய்யற நல்லது சீக்கிரம் இல்லனாலும் நம்ம தேடியே திரும்ப வரும்.